பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் எல்லாருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கிறிஸ்து அன்பார்களே, இன்று பரிசுத்த ஆவியின் பெருவிழா, திருச்சபையினுடைய பிறந்த நாள். நற்கருணைநாதர் முன்னால் அமர்ந்து நம்முடைய வாசக வழிபாட்டின் முக்கியமானவைகளை இப்பொழுது ஆராதனையாக சிந்தித்து தியானித்து ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானின்றுமது பேரொளியின் அருட்சுடர் எம் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனதினில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. இன்று மே மாதத்தின் இறுதி நாள், பரிசுத்தாவின் பெருவிழா. 31ஆம் தேதி இன்று தேவதாய் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருநாளுமாக வணக்க மாதம் முடிவடைகிறது. இந்த பரிசுத்தாவினுடைய பாடல்களில் முக்கியமாக இருப்பது, ஆண்டவரே உமது ஆவியை அனுப்பியருளும், இந்த புவியின் முகத்தை புதுப்பித்தருளும் என்ற வரி இருக்கும் எல்லா பாடலிலும், எல்லா ஜெபத்திலும். ஆகவே ஆண்டவரே, இந்த புவியின் முகத்தை புதுப்பித்தருளும். பழையவைகள், கொடியவைகள், எங்களை அச்சுறுத்தக்கூடியவைகள் அனைத்திலும் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஒரு தூய ஆவியிடம் செபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய வரத்திற்காக, கொடைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக பாடல்களை பாடி ஒரு இரக்கத்தை கெஞ்சினோம். இவர்களின் வழியாக நீர் நமக்கு நலமளிப்பீர், வாழ்வு தருவீர். தீமைகள், தீங்குகள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவருக்கு துதி பாட, உள்ளதங்களில் கீதம் பாடி ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையை சமர்ப்பிப்போம். கடவுளுக்கு உலகிலே நன்மை உம்மை வாழ்கின்றார்
செம்மறி தந்தையின் நீ உலகின் பாவங்களை போக்குவரே எங்கள் மேல் இரக்கமாயிரோ பூமியின் பாவங்களை போக்குவரே மன்றாட்டை ஏற்றரும் தந்தையின் வலப்பக்கம் கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பார் நீரே. ஜெபிப்போமாக. என்றும் வாழுமில்லாமல் இறைவா, எல்லா இனத்தவர் நாட்டினரிடையேயும் பறந்து விளங்கும் திருச்சபை முழுவதையும் இப்பெருவிழாவாக கொண்டாட மகிழ்ச்சியால் எம்மை நிரப்புகின்றீர். தூயாவியின் கொடைகளை இன்று உலகின் எல்லா இடங்களிலும் பொழிந்தருளும். நற்செய்தி முதல் முதல் போதிக்கப்பட்ட அக்காலத்தில் நீர் செய்தது போல் இக்காலத்திலும் உம்முடைய விசுவாசிகளாகிய எங்கள் உள்ளங்களில் முதாவியை நிறைவாக தந்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எனக்காக பிறந்தீர். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. Receive the Holy Spirit. யோவான் 20:22. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, தூய ஆவி திருச்சபையை புத்துயிரூட்டி புனிதப்படுத்துகிறார். தூய ஆவி திருச்சபையின் தெய்வீக மூச்சு, படகின் பயண காற்று, ஒற்றுமையின் தத்துவம், ஒளி ஆற்றலின் உள்ளார்ந்த ஊற்று, தேற்றுகிறவர், ஆறுதல் அளிப்பவர், சமாதானம், மகிழ்ச்சி, வாக்குறுதி, புனித நித்திய வாழ்வின் முன்னோடி. இப்படி பலவற்றை பரிசுத்த ஆவிக்கு நாம் கொடுக்கலாம். இதில் மிக சிறந்தது என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நாம் ஒரு பாட்டு பாடுவோம் எல்லாருக்கும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும். புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும்.
என்ன நேர்ந்தாலும் நன்றி புகழ் கூறி பணிவேன் என் இறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். இந்த பாட்டு இப்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பாடுற அருமையா பாட்டு. இந்த பாட்டு இயற்றியது யார் தெரியுமா? ஜான் பிரிட்டோ அப்படின்னு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர். பாருங்க, நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு சிறப்பான காரியம் செய்யும் பொழுது அது எவ்வளவு பெருமைக்குரியது. அந்த பாடல் இன்று எங்க பார்த்தாலும் ஒழித்து கொண்டிருக்கு. பரிசுத்த ஆவியுடைய ஒரு அருமையான பாடல், ஒரு சாதாரண பாடல் என்ன கூட பரவாயில்ல, அருமையான பாடல், எல்லார் வாயிலும் ஒரு ஜெபமாக இருக்கக்கூடிய பாடல். விண்ணின்று நெருப்பு இறங்கி வந்த அந்த நாள் அன்பின் முதல் வசந்தம் உதயமானது. உறைந்த நாளங்களில் இரத்தம் இளகியது. சிறிய பறவையும் மகிழ்ச்சியில் கானம் இசைத்தது. இறைவனின் பிள்ளைகளாக தத்தெடுத்து விண்ணகத்தை மீட்டு அதற்கான வழியையும் ஆவியானவர் காண்பிக்கிறார். இறைவனை தந்தாய் என்று அழைக்கும் நம்பிக்கையை நம்முன் எழுப்புகிறார். ஒளியின் மக்களாகவும் முடிவில்லா மகிமையின் பேரின்பம் நுகரவும் கிறிஸ்துவின் அருளை பொழிகிறார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய வருகை எங்கே எப்பொழுது நிகழ்ந்தது? 50ஆம் நாள். அதுதான் பெந்தகோஸ்ட் சொல்வாங்க. 50ஆம் நாள். பென்டே என்றால் 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். 40ஆம் நாள் நம்முடைய ஆண்டவர் விண்ணிற்கு சென்றார். அது விண்ணேற்பு திருவிழா. 10 நாள் கழித்து இப்பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் அதற்காக நவநாளாக இருந்து என்று 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் எங்கே எப்படி இறங்கி வந்தார்? அந்த மூடிய அறையிலே. எந்த அறையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தினாரோ, குருத்துவத்தை ஏற்படுத்தினாரோ, அந்த திருப்பலியை ஏற்படுத்தினாரோ, அதே அறையில் தேவத்தாய் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் அக்கினி நாக்கு வடிவில் இறங்கி வந்தார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றதும் தான் அவர்களுக்கு தெம்பு, துணிவு, தைரியம், எல்லாம் சாத்திக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றதும் திறந்து கொண்டு போய் நாற்சந்தியிலே போய் தைரியமாக பிரசங்கிக்கிறார்கள். யாரை கொன்றீர்களோ அவர் பெயரால் தான் நாங்கள் இப்பொழுது போதிக்கிறோம். அவங்கவுங்க மொழியில பேசுறாங்க, அவங்கவுங்க மொழியில கேட்குது, ஆச்சரியப்படுறார்கள். டவர் ஆஃப் பாபேல் தெரியுமல்லவா? எல்லாம் கட்டுனாங்க கடவுளை ஜெயிக்கணும்னு, பாஷையை மாற்றி விட்டார் கடவுள். இதோ பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று பாஷையை ஒன்றிணைக்கிறார். இவர்கள் பேச மற்றவர்கள் எல்லாம் அவரவர்கள் மொழியில் கேட்கிறார்கள். இதுல ஒரு நல்ல கருத்து என்னன்னா, நம்ம கிட்ட இந்த முண்டக்கா கண்டக்கா பேசுறாங்க இல்லையா, முட்டுக்கட்ட முடிய பண்ணுங்க, அப்போ உண்டு. அப்போ என்ன பேசுறாங்க தெரியுமா? ராத்திரி குடிச்ச மப்பு ஒன்னும் கடையிலடா, இவனுக்கு ஏதோ பேத்துறானுங்கடா அப்படின்னு அப்போஸ்தலர்களை பத்தியோ பேசுறானுங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் புரியுது இல்லையா? அப்படிதான் அன்னைக்கு உண்டு. ஆனால் இவர்கள் பேசுவது ஒரு மொழி, நாம் விளங்குவது ஒரு மொழி. கடவுள் பரிசுத்த ஆவியினால் மொழிகளை ஒன்றிணைத்தார், தைரியத்தை கொடுத்தார். வில்லிலிருந்து பாய்ந்த அம்பை போல சென்று இயேசுவை பிரசங்கித்தார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. ஆகவே அந்த அறையிலே, அப்பர் ரூம் என்று சொல்லக்கூடிய அறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து திருச்சபையினுடைய பிறப்பாக இந்த நாள் அமைகிறது. The Paraclete came down from heaven, the church custodian and sanctifier, the soul's administrator, the castaway's pilot, the wanderer's lighthouse, the fighting one's arbitrator, and he who crowns the winners. Saint Cyril of Jerusalem. எவ்வளவு கருத்துக்கள் பரிசுத்த ஆவியை பற்றி. Pope Paul VI. It is the Holy Spirit who animates and sanctifies the church. He is our divine breath, the wind in our sails, the principle of our unity, the inner source of our light and strength. He is our support and consoler, the source of our chrisms and songs, her peace and her joy, her pledge and prelude to blessed and eternal life. Pope Paul VI. எசேக்கியேல் 37:6. உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். மக்கி போய் எலும்புகளாக இருக்கக்கூடிய
அந்த எலும்பு கூட்டிலே ஆண்டவருடைய உயிர் மூச்சு ஊதப்பட அவர்கள் உயிர் பெறுகிறார்கள். Jessica Powers. That was the day when fire came down from heaven, inaugurating the fire spring of love. Blood melted in the frozen veins, and even the least bird sang in the mind's inmost grove. பரிசுத்த ஆவியை பெற்றதும் உறைந்து போயிருந்த, தளர்ந்து போயிருந்த அனைத்தும் உயிர் பெற்றன. Basil the Great. The Spirit restores paradise to us and the way to heaven and adoption as children of God. He instills confidence that we may call God truly Father and grants us the grace of Christ to be children of the light and to enjoy eternal glory. இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. நிறைய பேர் இதை யூடியூப்ல மறுபடியும் பார்த்து கேட்டு சிந்தித்து ஜெபிக்கிறார்கள். அவை இப்பொழுது அது வேகமாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஆங்கிலமா இருக்க ஒன்றும் புரியலையேன்னு ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. பல ஆண்டுகளாக யூடியூப்ல இருக்குது. நீங்கள் இதை எடுத்து பார்த்து ஜெபியுங்கள். ஜெபம். Come Holy Spirit, come. Help us renew the face of the earth. Come Holy Spirit, come as fire to warm us. Come as light to guide us. Come as power to cleanse us. Spirit of the living God, fall afresh on us, melt us, mold us, fill us and use us. தூய ஆவியானவரே எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களையும் ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பிப்பீர். உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்போரின் நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். நன்மை வாங்க முடியாமல் இருப்பவர்களுக்காகவும் சேர்ந்து இந்த நற்கருணை மாலை ஜெபத்தை ஜெபிப்போம். நற்கருணை மாலை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் உடல் என்பதால் என் உடல் யாதில்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால்
சரியானவை. இதே இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள்லாம் முடமடைந்தன. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று திருச்சபையினுடைய பிறந்த நாள், ஒரு முக்கியமான திருவிழா. இத்துடன் இந்த முழுமையான பாஸ்கா விழாக்கள் அனைத்தும் முடிவடைந்து மறுபடியும் இந்த பொது ஆண்டு வாசகங்கள் வழிபாடுகள் ஆரம்பமாகும். நாளைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் தான் இந்த பின்னகத்திராக்கினிய மனங்களுக்கு கூறும் இந்த ஜெபம் முடிவடைகிறது. தேவாலய வலப்புறம் இந்த பாட்டு முடிவடைகிறது. பிறகு வழக்கம் போல் ஈசோ புலினால் ஆண்டவுடைய தூதர் மரியாளுக்கு இந்த ஜெபங்கள் எல்லாம் நாளை தினத்திலிருந்து ஆரம்பமாகும். இவையெல்லாம் தெரிந்து கொள்வோம். பல சமயங்களில் ஜீசஸ் கேம் டு சேவ் த லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட் அப்படின்னு வரும். லாஸ்ட்னா கடைசி, லாஸ்ட்னா இழந்து போனது, லீஸ்ட்னா மிகச்சிறியது. பல காரியங்களை இறைவன் நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி, பாராட்டு. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியின் காலத்தில் நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் நிச்சயமாக அந்த புதிய முகத்தை உருவாக்குவார். பிரான்ஸில் ஒரு பகுதியில் இன்னும் கொஞ்சம் முன்னேடியாக போயிட்டாங்க. எப்படின்னா, கார்லேயே வந்து ஆங்காங்கு நிறுத்திக்கலாம். எப்படி இந்த பிரவீனா பிரார்த்தனான்னு ஒரு தியேட்டர் இருக்குது வந்து சென்னையில் ஈசிஆர் ரோட்டில், டிரைவ் வே தியேட்டர்னு பேர். போய் காரை நிறுத்திக்க வேண்டியது தான். பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அங்கே காரில் உட்காந்துக்கிட்டே ஜாலியாக ஜிம் காணோன்னு சொல்லி ஜோடியெல்லாம் போட்டுக்கிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு பார்க்கலாம். வேணும்னா வந்து ஹோட்டல்காரர் வந்து சப்ளை பண்ணுவார், சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். அந்த மாதிரி உண்டு, டிரைவ் இன் தியேட்டர் அண்ட் ரெஸ்டாரண்ட். அந்த மாதிரி பூசிய பெரிய திரையில் ஃபாதர் அங்கே வைப்பார். எல்லாம் காரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து காரில் உட்காந்துக்கிட்டே எல்லா பூசையெல்லாம் பார்ப்பாங்க. ஏன் கொரோனா உனக்கு போகாது, உன் கொரோனா எனக்கு வராது பார்ப்பாங்க. வந்தாங்கன்னா கையை நீட்டி நன்மை வாங்கிக்க வேண்டியது தான். ஃபாதர் வந்து கையை நீட்டி போவார். எல்லாம் காலத்துக்கேற்ற கோலம், வேற வழி இல்லை, தப்பு இல்லை. இது எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம கொண்டக்கா மண்டக்கா பேசுகிறோம், கேட்பாங்க இல்லையா. வேற வழி இல்லை ராசா, இந்த மாதிரி ஒரு செஞ்சு ஆகணும். எப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம்னா வீட்டிலே ஊற்றிட்டு கடை. அப்பப்பா இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இந்த நான் சொல்லி சொல்லி இங்கே வந்துங்க அரியாங்குப்பத்தில் தான் இருந்துச்சு. சரி, அது மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, பங்கு மக்கள். இங்கே வந்தும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் ஏன் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, ஆட இதென்ன தமிழ் பங்கா, ஏன் இங்கிலீஷில் இப்போ பாடுறாரு இவர். வேணும்னே போன வாரம் பூரா இங்கிலீஷில் பாடணும். பரிசுத்த ஆவி பாட்டு பூரா இங்கிலீஷே பாட்டு எல்லாம் வந்து லத்தீனில் பாடணும். இது அகில உலகத்திற்கான பூசை. உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பூசை. ஆகவே கத்தோலிக்க திருச்சபையில் எல்லா வகையான வாய்ப்புகளும் உண்டு. லத்தீன் பாட்டு உண்டு. நான் தேடி எடுத்து ஒரு இங்கிலீஷ் பாட்டை பாடினேன். ஆகவே இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் இறந்தவர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே இறந்தவர்கள் திருப்பலி வைக்க முடியல, அவங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் லீபராமை பாடுகிறோம். ஆகவே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, திருமண நாளாக இருந்தாலும் சரி, அதற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கின்றோம் திருப்பலியின் முடிவில். இன்றைக்கு போப்பானவர் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பொது ஜெபமாக ஏறெடுக்க இருக்கின்றார். டிவியில் பாருங்க, அந்த அறிவிப்பு கொடுக்கப்படும் மாலையில் நினைக்கிறேன். அதே போல் இரவு 8:30 மணிக்கு மேலே 12 மணிக்கா இரவா நம்ம செய்கிறதாக இருந்தால் அவருடைய சேர்ந்து ஜெயிக்கணும்னா லைவ் ஒவ்வொரு கோயிலும் 12 மணிக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த ஜெபத்துக்காக போப்பானவரோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம், அவர் என்னைக்கு சொல்கிறாரோ செய்கிறார் இல்லையா, அந்த டைமோடு சேர்ந்து நினைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. 6 மணிக்கு ஒரு நினைக்கிறேன், தெரியல, அது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுது. அதே போல் இரவு 8:30 மணிக்கு ஒரு மாதா காட்சி கொடுத்த கரபாண்டல் என்ற இடத்தில் ஒரு திரைப்படம் யூடியூப்பில் ஃப்ரீயாக ஒளிபரப்புகிறாங்க. அதையும் நீங்கள் கவனத்தோடு பார்க்க முடிந்தால் பாருங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு பொது அறிவிப்பு, நிறைய பேர் பார்க்கக்கூடும், செய்யுங்கள். நாளை தினத்திலிருந்து ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறோம். மே மாதம் பூரா மாதா வணக்க மாதம். இன்னைக்கு விசிட்டேஷன், தேவதாய் எலிசபெத் மாலை சந்தித்த திருநாள். அந்த ஞாயிறு என்பதினால் பரிசுத்த ஆவி
திருநாள் என்பதனால் அது கடைபிடிக்கவில்லை. இவ்வாறு மே மாதம் ஒரு வழியாக முடிந்துவிட்டது. ஜூன் உணவை விட உயிரும் உயிரை விட ஆன்மாவும் மேலானதல்லவா? நன்றி நினைப்போம், ஆசிர் பெறுவோம். ஜபிப்போமாக. எல்லாமல் அன்பு தேவனாகிய ஆண்டவரே, பரிசுத்தாவின் திருநாளில் உமது அருளை பெற்ற நாங்கள் துடிப்புள்ளவர்களாக வாழவும் வளரவும் செய்திடலாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.